நான் இன்றைக்கி செய்ய போகிறது புளி சட்னி. இது வந்து புளி சட்னியில் டைப் 1. இதுக்கு வந்து நம்ம 1 கப் வெங்காயம் எடுத்திருக்கோம். அதாவது பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, ரொம்ப போட்டிங்கன்னா அந்த புளி சட்னியோட டேஸ்ட் மாறிடும். அதாவது பூண்டு வந்து என்னென்னா, சின்ன வெங்காயம் 1 கப்னால் நம்ம ஒரு அரை கப் வந்து பூண்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு பெருங்காயம் எடுத்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து என்னென்னா பச்சை மிளகாய் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். புளி சட்னிக்கு பச்சை மிளகாய் 4. இது வந்து காரம் ஜாஸ்திங்கிறதுனால 4 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 6 எடுத்துக்கோங்க. 5 வரமிளகாய் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டியதில்லை. ஆனால் நான் வரமிளகாய் யூஸ் பண்ணுவேன், அதனால் வரமிளகாய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து 1/4 மூடி இருந்தாலே போதும். இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடணும். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும், பெரிய வெங்காயம் போட வேண்டாம், இல்லைனா அந்த புளி சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். நம்ம பூண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா அதாவது என்னென்னா அந்த சின்ன வெங்காயம் பூண்டினோட டேஸ்ட்டு வந்து குறைச்சிடும். அதனால் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணல. இது வந்து இப்போது சிம்மில் வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து நல்லா அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, வெளியில் மட்டும்தான் வேகும். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போது பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். புளி, இதுக்கு வந்து நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி போட்டால் தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதாவது இது என்ன ஊற வச்சுருக்கேன் நான். நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது தண்ணி ஊற்றி ஊற வைக்கணுன்ட்டு இல்லை, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். ஏன்னா நான் இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஊற வச்சு. அதனால கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஜாஸ்தி போட வேண்டாம், டேஸ்ட்டை வந்து மாற்றிடும். அதனால் ஒரு 10லேருந்து 15 லீஃப் வரைக்கும் இருந்தாவே போதும். இந்த சட்னி வந்து அம்மிக்கல் அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து என்னென்னா மிக்சியில் தான் அரைக்கிறோம். பட் உங்கள்கிட்ட அம்மிக்கல் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதில் அரைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம், ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம், ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாரில் போட்டுக்கோங்க. சட்னியை நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து என்னென்னா நம்ம கரகரண்டாக அரைக்கணும். இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி செய்ய போகிறது புளி சட்னி. புளி சட்னி வந்து இது வந்து டைப் 2. இது வந்து என்னென்னா நம்ம பச்சையாக அப்படியே அரைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு அரை மூடி நம்ம தேங்காய், இல்லைனா 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 4 எடுத்திருக்கேன். நெல்லிக்காயில் பாதி அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைனா வேண்டானா விட்டுருங்க. கருவேப்பிலை வந்து ஒரு 10 லீஃப் இருந்தாவே போதும். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம பச்சையாக அரைக்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா எதுவுமே வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து நம்ம பச்சையாக அப்படியே அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம புளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு வந்து இதையே நீங்கள் கரகரன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், சின்ன வெங்காயம், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இப்போ நான் ஒரு 3 சுற்று விட்டு அரைச்சிட்டேன். அடுத்தது நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சிட்டு நம்ம தனியாக ஒரு சின்ன கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கல, கொஞ்சம் கரகரன்னு தான் அரைச்சிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து புளி சட்னிலேயே 2வது டைப்பு. நான் வந்து 2 சட்னி அரைச்சிருக்கேன். அதாவது இது வந்து டைப் 1, நல்லா வதக்கி செய்கிறது. அதாவது வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, புளி,
வரமிளகா, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து நல்லா வதக்கிட்டு தேங்காயோடு சேர்த்து அரைக்கணும். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அதே மாதிரி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்குன்னா இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன். இதே புளி சட்னியில் டைப் 2 வந்து என்னென்னா பச்சையாக அரைக்கிறது, எதுவுமே வதக்க வேண்டாம். தேங்காய், பச்சை மிளகாய், புளி, அதாவது என்ன இதுக்கு வரமிளகாய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படியே அரைச்சி சாப்பிட்றப்ப இது வந்து என்னென்னா தட்டைப்பயிறு சாதம், அரிசி பருப்பு சாதம், அவரைப்பருப்பு சாதம், பாசிப்பருப்பு சாதம் இது எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.